பாருங்க, அடியார்கள் உணவு போடணும்னு அம்மா சரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க கணவர்கிட்டயே சொல்றாங்க. எல்லாம் வேக வேகமா உணவு பரிமாறி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. எல்லாருமே அப்படியே பாண்டுரங்கனோட அவதாரமா பஜனை எல்லாம் முடிச்சு அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் கணவன் கிட்ட சொல்றாங்க, அப்படியா நீயே போனதா இருக்கக்கூடாதுன்னு தான் தோல் மேல கூட்டிட்டு போய் அந்த கடைக்கார மாசத்துல இறக்கி விட்டுட்டு அவங்க அவன் நகை எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறது எல்லாம் கொடுத்து ரெடி ஆயிட்டு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க உள்ள. அங்க 2 பேர் வராங்க. நெல்ல ஆஜன் பகவான் ஒருத்தர், முரட்டுத்தனமா ஒருத்தர், 2 பேரும் வந்து கள்ள சாமான் வச்சிருக்கேன், கள்ள சரக்கு வச்சிருக்கு. இல்லையே அப்படின்னா வச்சுலையே தர்மத்துக்கு உள்ள பார்த்து உள்ள கட்டுக்கு எல்லா கட்டுக்கும் வராங்க. இல்லை இங்க ஏதோ வச்சிருக்கு, இங்க ஏதோ வச்சிருக்கு அப்படிங்க எல்லாம். இல்லை இல்லைன்னு பயப்படுறாங்க. இந்த கதவு திறந்து, அந்த கதவு திறந்தா கவிதாசர் மனைவி உட்கார்ந்துருக்காங்க. ராமரும் லக்ஷ்மணருமா சேர்ந்து அவங்கள மீட்டு நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு அந்த கடைக்காரன் அங்க ஓட விட்டு அந்த அவங்கள அப்படியே கொண்டுட்டு போய் அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு அம்மா நீங்க வாங்கன்னு அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு இறக்கி விட்டுட்டு போனாங்க. இது கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இப்படியெல்லாம் அவங்களுக்கு அடியார்களுக்கு உணவு பண்ற அந்த கைங்கரியம் அவங்க கொடுத்திருக்கிற அடியார்களுக்கும் சுவாமிக்கும் அவங்க பண்ற தொண்டுக்குமே எடை போடுற அளவுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. கதைகள் கதையா தெரிஞ்சுக்கணும். நாயன்மார்கள் இயற்பகையாரோட வரலாறு நமக்கு தெரிஞ்சது. நமக்கு ஒரு உரிமை, ஒரு நம்ம ஒண்ணு தானம் பண்ணிட்டோம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, நம்ம ஊர்ல ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலும் பேர் எல்லாம் போடுவோம் இல்லையா, இது நான் பண்ணது அப்படின்ட்டு அந்த பேர் எடுத்துக்கிறது, அந்த பேரையும் கொடுக்கணும். அப்படி அது உடமையேன்னு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அதை பத்தி யோசிக்க கூடாது. இந்த மாதிரி சிவபெருமானோட அடியாருக்கு இயற்பகைக்கும் அடியும் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியும். அடுத்தது நம்ம அடுத்த மாசம் நம்ம பார்க்க போற நாயன்மார் 3வது நாயன்மார் இளையான்குடி மாற நாயனார். அவரை பத்தி பேச ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். பகவான் இப்படி செயற்கரிய செய்த பெரியோர்களை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு எண்ணி நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சுவாமிக்கு. கேட்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதே.